இப்போ 174 ரஜினி சார் படம், அது நெல்சன் தான் இயக்குறார். உலக நாயகனும் இருக்காரு. 46 வருட மிகப்பெரிய ஒரு கனவு, உலகத்திலுமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் அமைக்கும். இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு. இந்த ப்ரோமோவே தெரிக்கிற அளவுக்கு இருக்கணும். ரெண்டு பேர் ஃப்ரேம் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு இமேஜினேஷன் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும். தலைவர் 173 சிபிஐ கன்ஃபார்ம் பண்றாரு, அவர் தான் பண்றாரு. எந்த வரைக்கும் தீயா இருக்கும், வெறித்தனமா இருப்பார். அட்லியோட அசிஸ்டன்ட், அந்த மேக்கிங் ஸ்டைல் இவர்கிட்ட இருக்கும். அட்லியே ஃபீல் பண்றாரு, என்னடா நான் 5 படம் மெகா ஹிட் கொடுத்துட்டு ரஜினி சார் கிட்ட போய் பார்க்க முடியல, இந்த சிபிஐ பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கிறார். படம் பார்த்துட்டு நீங்க பாருங்க, வெளில வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க சன் பிக்சர்ஸே நெல்சன் வேணான்னு சொன்னாங்க. ரஜினி சார் சொன்ன ஒரே வார்த்தை, நெல்சன் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் தான் பண்ணுவான்னு சொன்னார். ஜெயிலர் 1 அடுத்து தூள் பண்ணாரா, அடுத்த உடனே இந்த ஜெயிலர் 2 கொடுத்துட்டாரா. ஷாருக் கான் உள்ள வரது வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ் சூர்யா பண்ணியிருக்காங்க, விஜய் சேதுபதி பண்ணியிருக்காங்க, சிவராஜ்குமார் இருக்காங்க, மோகன்லால், எல்லாருக்குமே பவர்ஃபுல் ஒரு ரோல். 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் 100 கோடி, சிவகார்த்தினி பெரிய பிரேக், சூப்பர் ஸ்டார் படம். அங்க ஒரு தூக்கி தக்க வச்சிட்டாருன்னா மார்க்கெட் லெவலில் சக்கர மேல டாப்ல போய் நிற்பாரு. சௌந்தர்யா அவர்கள் பார்த்தது ரஜினி சாரை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க, சிபிஐ பார்க்கவே இல்லை. அவருடைய ரியாக்ஷன் எப்படி, ரஜினி சார் ரியாக்ஷன் சொல்ல சீன் முகத்தை மாத்துறாரு. அவர் எப்படி இருக்கும். சிபிஐ ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டாரு. சார் உங்க ஸ்டைல் இது மாதிரி நானே எனக்கு வந்து பயம் இருந்துட்டே இருந்தது, ஸோ நீங்களும் உங்க கதை டிஸ்கஷன் வந்தது மாதிரி இருக்குன்னு சொல்லி சிபி சொன்ன ஒரு விஷயம். டவுட் படவே வேணாம், செகண்ட் படம் சூப்பர் ஸ்டாரை வச்சு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிபி சக்கரவர்த்தியும் ரஜினி அவர்களோட கூட்டணியில தலைவர் 173 படம் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர்னால வந்து அந்த மாதிரி படத்தை பண்ண முடியாது, பிகாஸ் டான்ன்ற ஒரு படத்தை கொடுத்துட்டு எப்படி தலைவரை வச்சு 2வது படத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு கேள்வி எழுந்ததுனால ஒரு கதை மாற்றமோ இல்லாட்டி டைரக்டரே மாற்றமோ அப்படின்ற மாதிரி பேச்சுகள் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. எது உண்மை? சிபினால பண்ண முடியுமா? இல்லை, சிபிஐ கன்ஃபார்ம் பண்ணுறாரு சார், அவனோட மாற்றுக்கிறது இல்லை, அவர் தான் பண்ணுறாரு. ஓகே, அது சேஞ்சஸ்லாம் கிடையாது. நான் ரஜினி சார் வந்து ஒரு விஷயத்த பேர் வெளில சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்துக்குவாங்க. ஓகே, ஃபைனலாக வெளில வந்துருச்சுன்னா அவர் தான் இயக்குனர். அதற்கு உதாரணம் நெல்சனே நீங்கள் எடுத்துக்கலாம். நெல்சனை கேட்டு நெல்சன் தான் சொன்னதுக்கு பிறகு நெல்சன் வேணான்னு சொல்லவர்கள் ஏகப்பட்ட பேர். இதே மாதிரி பிரச்சனை நெல்சனுக்கு வந்துச்சு. ஓகே, ஓகே. சிபிசக்கு எப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, நெல்சனுக்கும் ரஜினியை வச்சு பண்ண முடியாது, நெல்சனை தயவுசெய்து கமிட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கே ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. கண்டிப்பாக. ஸோ இப்போ நெல்சனை போட்டு தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து போட்டு மண்டையை காஞ்சிக்கணும் அப்படிங்கலாம் பேசப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. சன் பிக்சர்ஸே நெல்சன் வேணான்னு சொன்னாங்க. இதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? பீஸ்ட்னால. எஸ். ஓகே, ரஜினி சார் சொன்ன ஒரே வார்த்தை, படம் ரிசல்ட் எப்படியோ 2வது பக்கம் வசூல் பண்ணியிருக்கு படத்தில், அதை தவிர நெல்சன்கிட்ட சொன்ன கதை என்கிட்ட சொன்ன விதம் பிடிச்சிருக்கு, அவருடைய பிஹேவியர் பிடிச்சிருக்கு. நானும் பீஸ்ட்டை பார்த்தேன், நெல்சன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் தான் பண்ணுவார்னு சொன்னார். கரெக்ட். ஜெயிலர் 1 அடித்து தூள் பண்ணாரா? கண்டிப்பாக. அடுத்த உடனே இந்த ஜெயிலர் 2 கொடுத்துட்டாரா? ஆமாம். அதுக்கு அடுத்த பெரிய படம் கொடுத்துருக்காரா? பேசுவோம். இப்போ அதே மாதிரி தான் சிபி சக்கரவர்த்தி. டான் வந்து படம் நல்ல கிளாஸ் படம், ஹிட்டு, சிவகார்த்தினுடைய 100 கிலோ படம், இந்த ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறார். ஆமாம் சார், சூப்பர் ஹிட் படம். அதை கொடுத்துட்டு எவ்வளோ இயக்குநர்கள் வந்து நிறைய சான்ஸ் போய் கூட எஸ்கேக்கு தான் மீண்டும் படம் ஒன்று வெயிட் பண்ணிட்டே இருந்தார். பட் பண்ண முடியல, அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் பண்ண முடியல. ஓகே. பட் இந்த வாய்ப்பு கூட சிபி சக்கரவர்த்தியை ஏற்படுத்திக்கிட்டு தான். ரஜினி சார் நிறைய பேர் கதை கேட்டாங்க இல்லைங்கும் போது ஆல்ரெடி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினி டேட் என்கிட்ட இருக்குது, நீங்கள் படம் பண்ணுன்னு சொன்ன ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. ஆமாம். அங்கே தான் சின்ன சின்ன பிரச்சனை கிடையாது, சில வந்து என்ன சொன்ன ஆக்டிவிட்டீஸ் சில இது கொஞ்சம் இருந்ததுனால இங்கே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போகிறார் சிபி. பட் இங்கே வந்து 173 படம் சுந்தரிசி வந்துட்டு விலகி போனதுனால நிறைய பேர் கதை கேட்குறாரு, கதை பிடிச்சிருக்கு, சரியான ஒரு கோஇன்சிடென்ட் அமையலை. அப்படிங்கும்போது தான் நம்ம ரஜினி சாருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது தான் சௌந்தர்யா அவர்கிட்ட கேட்டு தான் உடனே ஓகே சொல்லி ரஜினி சார்கிட்ட சொல்லி கதை கேட்டவுடனே புதுசாக இருக்குது அவருக்கு. ஓகே, எந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கும்? ஏன்னா இது வந்து லோக்கி கூட வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, பிகாஸ் நான் தான் வந்து ரஜினி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் வச்சு படம் பண்ண போகிறதா தகவல் இருந்துச்சு. அப்படி ப்ராசஸ்லாம் போச்சு, ஆனால் ஆக்ஷனாக பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக லைட் ஹார்ட்டட் படமாக வேணுன்ற மாதிரி 2 பேருமே வந்து லோக்கி கிட்ட கேட்டதாகவும், நான் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லோக்கி விலகிட்டதாகவும் தகவல் இருக்குது. ஸோ இது எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் சிபி எடுக்கிறது? இல்லை, இது வந்து ஹோம்லி என்டர்டைன்மெண்ட். ஓகே, ஒரு ஃபாதர் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வீட்டுக்கு இருக்கிறது தான் அந்த ஹீரோயிசம் உள்ளது, அவன் தான் ஹீரோ. அதை பேஸ் பண்ணி போகும்போது தான் ஒரு இன்சிடெண்ட் வெளில நடக்குது. நான் ஃபுல் கதையை ஸ்பாயில் பண்ண முடியாது, எனக்கு வந்து தகவல்கள் சிலது இருக்குது. பட் அதுக்குள்ளே போகும்போது அந்த கேரக்டர் ஒரு சேஞ்சஸ் ஆகுறாங்க. அங்கே என்ன நடந்தது, இவர் எப்படி மாறுறாரு, இவர் கூட ஒரு கேரக்டர் கூட ஒன்று வருது வேறு. ஓகே. ஸோ அதை எப்படி ஸ்க்ரீன் பிள்ளை கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு, ஒரு காமெடியும் அதில் இருக்குது. ஓகே. ஸோ டான்லேயே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா.
ஸோ அதோட மிக்ஸ் பண்ணி தான் இந்த கதை சொன்ன விதம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 5 hours வந்து சீட்டோட எந்திரிக்கும் ரஜினி சார். சௌந்தர்யா அவர்கள் பார்த்தது ரஜினி சாரை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காங்க, சிபியை பார்க்கவே இல்லையா. அவருடைய ரியாக்ஷன் எப்படி, ரஜினி சாரோட ரியாக்ஷன்னா சொல்ல சொல்ல சீன் முகத்தை மாத்துறாரு. அவர் எப்படி இருக்கும், அப்போ தான் சௌந்தர்யாவில் ஹோப் இருந்துச்சு. அப்போ நம்ம சொன்ன கதை நல்லா இருக்குது, கேட்ட கதை நல்லா இருக்குது. ஸோ இந்த அவர் வந்து 5 hours எங்கேயும் நகராமல் கேட்டார்னா அந்த கதை எப்படி இருக்கும். ரெண்டாவதாக அதில் அடிஷ்னலாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா தன்னுடைய ஃபேன்ஸுக்கு என்ன தேவை, நம்ம என்ன அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. சிபியும் ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டாரு. சார் உங்கள் ஸ்டைல் இது மாதிரி நானே எனக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருந்தது, நீ உள்ளே இறங்கி நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது சார் அதுக்குள்ளே. ஸோ நீங்களும் உங்கள் கதை டிஸ்கஷன் வந்தது மாதிரி இருக்குன்னு சொல்லி சிபி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் சிபி லேட்டஸ்ட்டாக மேடைகள் சொன்னார். இந்த சிபி பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்குறாங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், வெளில வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். ஆனால் சிபிக்கு இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், டெஃபினெட்லி இந்த வாய்ப்பு எதிர்பார்க்கலைங்கிறார் அவர். இது எதேச்சியாக ஒரு கதையை ரெடி பண்ணி சௌந்தர்யாவிட்ட சொல்லி சும்மா நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டீங்கன்னா சில மிஸ் ஆகும். கண்டிப்பாக சரி ஒரு ட்ரையல் பார்ப்போமே, வந்தால் லாபம், வரலைன்னா அடுத்து பார்ப்போங்கிற முயற்சியில் போகும்போது தான் லாக் பண்ணாங்க சிபிஐ. ரஞ்சித் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 படம் பயங்கர ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 3வது 4வது படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்தாங்க. ஸோ சிபிக்கு 2வது படமே வந்து இப்படி ஒரு இதுன்ற போது ரசிகர்கள் மத்தியில் வந்து கேள்வியே எழும்புது, இவரால் பண்ண முடியுமா, நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு, ப்ராமிஸ் பண்ணி. இல்லை கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம ஒரு இயக்குனர் வந்து வெறித்தனமாக இருப்பாங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு படம் இயக்குனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்பாங்க அதில். நீங்கள் இதில் என்ன நான் வைக்கணும், ஏன்னா நான் அந்த ஹீரோ கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற வெறித்தனம் இருக்கும். அந்த வெறித்தனம் எல்லார்ட்டையுமே நான் ஃபஸ்ட்டு படம் பண்ண இயக்குனர் நான் பார்த்துருக்கேன். ஓகே, அட்லி அன்றைக்கு இருந்த பார்த்திபன்லேருந்து, புதிய பாதை பார்த்திபன்லேருந்து இவ்வளோ இயக்குனர் வந்து அடிக்கிட்டே போகலாம். ஸோ ஏன்னா அட்லியோட அசிஸ்டன்ட் இவர். ஆமாம், அந்த மேக்கிங் ஸ்டைல் இவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக டான்லேயே இருந்துச்சு. எஸ், அட்லியே ஃபீல் பண்ணுறாரு, என்னடா நான் 5 படம் மெகா ஹிட் கொடுத்துட்டு ரஜினி சார் கிட்ட போய் பார்க்க முடியல. அந்த ஒரு ஆதங்கத்தில் சமீபத்தில் போய் அட்லி ரஜினி சார் பாட்டு வந்தது. அவர் லைன் வச்சிருக்க, லைன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அல்லர்ஜுனா முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஸோ அந்த வாய்ப்பு கண்டிப்பாக ரஜினி சார் அட்லி காம்போ இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவருடைய பட்டறையிலேருந்து வெளில வந்த ஒரு சிபி, ஃபஸ்ட்டு படம் 100 கோடி, கண்டிப்பாக சிவகார்த்தினி பெரிய பிரேக்கு, இதோட என்ன வேணும் உங்களுக்கு. அடுத்து பெரிய வாய்ப்பு இது சூப்பர் ஸ்டார் படம். அங்கே ஒரு தூக்கி தக்க வச்சிட்டாருன்னா மார்க்கெட் லெவலில் சக்குன்னு போய் மேலே டாப்பில் போய் நிற்பார் சிபி. தக்க வைக்கிறது கண்டிப்பாக போராடுவார். ரஜினி எப்படி யூஸ் பண்ணினால் மக்கள் ரசிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கதை ரொம்ப முக்கியம். அந்த கதைக்குள்ளே ரஜினி சார் உள்ளே வரும்போது இன்னும் வந்து அதனுடைய எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் நிறைய படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது ரஜினி சாருடைய இது எல்லாமே. நீங்கள் ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் என்னங்க ரஜினி ஷூ துடைக்கிறாரு, போகிறாரு, சமையல் அப்படி போகிறாரு, அடுத்து ஒரு ஃபயர் சீனை வச்சு கொண்டு எண்டு வரைக்கும் தீயாக இருக்கும் படம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இது. அந்த மாதிரி தான் கதைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதனால் நீங்கள் டவுட் படவே வேணாம். செகண்ட் படம் சூப்பர் ஸ்டாரை வச்சு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. ஜெயிலர் 2 என்ன மாதிரி ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவு காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஷாருக் கானோட மும்பையில் ஷூட்டிங்னாங்க, இன்னொரு பக்கம் வந்து சந்தானம் மேட் ஆயிருக்கான்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னும் யாரும் இருக்காங்களா, இல்லாட்டி இவங்க மட்டும்தான்? இல்லை, கிட்டத்தட்ட ஓவரால் அது படம் முடிஞ்சுன்னு சொல்லலாம். நம்ம ஓகே, 2 கேரக்டர் சொன்னது மாதிரி சந்தானமும் ஷாருக் கான் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துகிட்டே இருக்குது. சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஷாருக் கான் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு என்னென்னா சரி சில விஷயங்கள் உடைக்க வேணான்னு சொல்லி. ஏன்னா மிதுன் சக்கரவர்த்தி, வித்யா பாலன் இருக்கிறதே ஸோ இன்னும் லீக் அவுட் பண்ணாமல் இருக்காங்க. ஆமாம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னும் யாருமே வெளில வரல. நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் தகவல் வந்துகிட்டே இருக்கு. இதில் மிதுன் சக்கரவர்த்தி பண்ணியிருக்காரு, வித்யா பாலன் பண்ணியிருக்காங்க, எஸ்ஜே சூர்யா பண்ணியிருக்காங்க, விஜய் சேதுபதி பண்ணியிருக்காங்க, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இருக்காங்க, மோகன்லால், ஏகப்பட்ட லிஸ்ட் அடிக்கிட்டே போது எல்லாருக்குமே பவர்ஃபுல் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே நெல்சன் 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. இதில் ஷாருக் கான் வந்து ரொம்ப நாள் அவருடைய பெரிய ட்ரீம் ரஜினி சாரோட பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா ஷாருக் கானுடைய ராவன் படத்துக்கு ரஜினி சார் பண்ணி கொடுத்தாங்க. உடல்நிலை சரியில்லாத போது போய் மும்பையில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த நன்றி கடன் நான் பண்ணணும் அவருக்கு. அப்போ இதில் ஏதாவது ஒரு சீன் கொடுங்கன்னு தான் ஷாருக் கானுடைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 படமே கேட்டுட்ருக்காரு. வாய்ப்பே இல்லை. அது நெல்சன் இப்போ யூஸ் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஷாருக் கான். பட் அதை வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கலாம் இருக்காரா இல்லைங்கிறது நமக்கு சீக்கிரம் தெரியும். ஆனால் ஜெயிலர் 2 படம் முடிஞ்சு நமக்கு. ஸோ அனைமா அடுத்த மாதம் வந்து டப்பிங் போகிறது மாதிரி ரஜினி சார் இருக்காங்க. பேட்ச் ஒர்க் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏப்ரலுக்குள்ளே டோட்டலாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி
ஃபர்ஸ்ட் காப்பி தூக்கி சன் பிக்சர்ஸ் கையில் கொடுத்துட்றாங்க. எப்போ ரிலீஸுக்கு வாய்ப்பு? ரிலீஸ் வந்து June 12 ரிலீஸ். ஓகே ஓகே. அதற்கிடையில் வந்து இப்போ 174 ரஜினி சார் படம், அது நெல்சன் தான் இயக்குறாரு. ஓகே. அது கன்ஃபார்ம் பண்ண மேட்ரு. ஓகே ஓகே. அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுலேருந்து ப்ரோமோவுக்கு வேண்டிய வேலையில் போயிட்டுருக்காரு. ஓகே. அனிருத் மியூசிக். இப்போ நான் அதை தான் கேட்க வந்தேன். ஏன்னா என்ன தகவல் வந்திருக்குன்னா, ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்கள் ஒரே ஃப்ரேமில் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்குது. நெல்சன் வந்து அது பண்ண போகிறாரு, அதுக்கான ப்ரோமோ ஷூட்டிங் தான் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இல்லை, கன்ஃபார்ம் பண்ணுறாரு, மாற்று கருத்தே கிடையாது. அந்த வாய்ப்பு வர லோகேஷ்க்கு இருந்தது. உலகநாயகனும் இருக்காரு. எஸ், உலகநாயகன் இருக்காது. 46 வருட மிகப்பெரிய ஒரு கனவு. ஓகே. இந்திய திரையுலகம் மட்டும் உலக திரையுலமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் அமைக்கும், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். நெல்சன் ஏன் பண்ண வேணாம், ஜெயிலர் 2க்கு பிறகு நம்ம வந்து அந்த ஆட்லாம் கொடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னார். ரஜினி சார் ஓகேனாங்க. பட் இன்னைக்கு சூழ்நிலை மாறுது. அப்போது லைனப்பில் ஒரு 3 படம் ரஜினி சார் வச்சிருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 முடிச்சிட்டார். 173 இப்போ ஏப்ரல் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே. 174 ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை ப்ரோமோ ஷூட் பண்ணுங்கள், ஜெயிலில் வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ லைனப்பில் 3 படங்களையும் நம்ம அப்படியே மாறி 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 வந்து ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்ருக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் எடுத்த ஸ்டெப்பு தான். ஆனால் இங்கே நெல்சன் பண்ணுறது கன்ஃபார்மு, ப்ரோமோ ஷூட் பண்ணுறது கன்ஃபார்மு. ராஜீவ் மேனன் கேமரா பண்ணுறாரு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது. மியூசிக் அனிருத் உள்ள வராரு. நெல்சன் அனிருத் 2 பேர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. இது சம்மந்தமான விஷயங்கள் என்ன மாதிரி ஆர்ஆர் பண்ணலாம், இது தகுந்த மாதிரி நீங்கள் சீன் பண்ணுங்க அப்படிங்கிறது அனிருத்தோட இன்புட்டும் இதில் இருக்குது. ஸோ அதை பக்கா ஒரு பிளான் பண்ணுறாரு நெல்சன். இந்த ப்ரோமோவே தெரிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா 2 பேர் ஃப்ரேம் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ரஜினி எனக்கு இமேஜினேஷன் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும். 2 பேரும் கேரக்டர் ஃபஸ்ட்டு என்னவால் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது. ரஜினி சாருக்கு என்ன கெட்டப், என்ன கேரக்டர், கமல் என்ன மாதிரி ரவுட்லுக்குள்ள வருவார், இதுவே பெரிய வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்களுக்கு. அதை ப்ரோமோவில் தெரிவிக்க விட போகிறார் நெல்சன், அது கன்ஃபார்ம். பட் இந்த வாய்ப்பு லோகேஷ்க்கு போய் அவர் மிஸ் பண்ணார், அவருடைய பேட் டைம். நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.